நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கோலி சோடா குடிச்சிருப்போம். இன்னைக்கு என்னதான் பல பெவரேஜஸ் வந்தாலும் இந்த கோலி சோடாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கோலி சோடா குடிக்கணும்னு நினைச்சா கூட குடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த வயசுல குடிச்சது என்ன பிராண்டுன்னே நமக்கு தெரியாது. பட் இந்த சவுண்ட கேளுங்களேன். இந்த கம்பெனிய இந்தியாவில மூடி 5-6 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இந்த மியூசிக் கேட்ட உடனே இந்த கம்பெனியோட பேரு, லோகோ எல்லாமே ஞாபகம் வருதா? இந்த கம்பெனிக்கும் இந்த கோலி சோடா கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? பிராண்டிங். இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ரிசர்ச் படி ப்ராப்பர் பிராண்டிங் இல்லாம ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்லாம் 20% ஆஃப் த பிசினஸ் முதல் வருஷத்துலயே க்ளோஸ் ஆகுது. 50% ஆஃப் த பிசினஸ் 5வது வருஷத்துல க்ளோஸ் ஆகுது. 70% ஆஃப் த பிசினஸ் காணாம போகுது. இதே இடத்துல ப்ராப்பர் பிராண்டிங்கோட ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்லாம் புது புது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி பெருசாகிட்டே போவாங்க. 59% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ்ல இருந்துதான் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. நீங்க எந்த ப்ராப்பரான பிராண்டை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க பிராண்ட்ஸ் வந்துட்டு மெயினா மிஸ் பண்ற விஷயமே அதுதான். அவங்க சூப்பரான குவாலிட்டியில ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, ஏன் நல்ல சர்வீஸ் கூட பண்ணிருப்பாங்க. ஆனா ப்ராப்பரான பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. சோ ஆப்வியஸ்லி மக்களுக்கு அது கூட கனெக்ட் ஆகாது. நீங்க இப்ப ஊருக்குள்ள சின்னதா கடை போட போறீங்க அப்படின்னா இந்த பிராண்டிங் எல்லாம் தேவைப்படாது. பட் நீங்க ப்ராப்பரா பிசினஸ் பண்ண போறீங்க, ஒரு 4-5 பிரான்ச் வச்சு இன்டர்நேஷனல் லெவலுக்கு உங்க பிசினஸ கொண்டு போக போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே பிராண்டிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பிராண்டுக்குன்னு ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல ஈஸியா உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு வெபிக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.